இப்போ மார்கழி மாதத்தின் மகத்துவம் பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. வருஷத்தில் 12 மாதத்தில் எல்லா மாதமும் தமிழ் மாதம் வருது. இந்த மார்கழி மாதம் மட்டும் தேவர்களுடைய முதல் விடியற்கால நேரம் தான் மார்கழி மாதம். அந்த விடியற்கால நேரத்தில் தேவருடைய விடியற்கால நேரத்தில் மக்கள் வந்து சிவனையும் விஷ்ணுவையும் கும்பிட்டு வணங்கினா அவங்களுக்கு நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அந்த மார்கழி மாதத்தில் இறக்கிறவங்களுக்கு சொர்க்கலோகம், அதாவது அந்த மார்கழி மாதத்தில் இறந்து போறவங்க வைகுண்டத்துக்கு போவாங்க. விஷ்ணுவை கும்பிடுறவங்க வைகுண்டத்துக்கும், சிவனை கொண்டவங்க சிவலோக பதவி அடைவாங்க அப்படிங்கிற ஐடியா உண்டு. அதே மாதிரி அந்த மார்கழி மாதத்தில் சிவராத்திரி விரதம் வைக்கிறதும், ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அன்னைக்கு கலிகிண்டி ஆருத்ரா தரிசனம் கும்பிடுறதும் அந்த மாதத்தின் சிறப்பு. வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு சிறப்பான வாழ்வு கிடைக்குங்கிறது வந்து ஆண்டாள், நம்ம தமிழ் ஒரு ஆண்டாள் வந்து அந்த திருப்பாயை பாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30 நாளும் திருப்பாயை பாடி பெருமாளை கடைசி காலத்தில் அவர் பெருமாளோட சேர்ந்ததாக இது கதை இல்லை, அது வரலாறு. அவர் நிஜமாவே ஒரு மானிட பெண்ணாக பிறந்து ஒரு திருப்பாவை பாடி விஷ்ணுவோட ஐக்கியமாயிட்டாங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட வரலாறு பார்த்துருக்குறோம். அது மாதிரி திருவம்பாய் வந்து சிவனை பற்றி பாடுறது. அது இப்போலாம் அந்த காலையிலே வாசலில் கோலம் போடுறோம். அது மார்கழி மாதம் கட்டாயம் போடணும். ஏன்னா ஓசான் அப்படிங்கிற ஒரு வானத்திலிருந்து ஒரு காற்று படம், ஓசாங்கிற படம் இறங்கிட்டே வரும். அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் ஞான சக்தியும் கொடுக்கக்கூடியதுன்னு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி அந்த மார்கழி மாதம் காலையிலேயே கோலம் போடுற பழக்கத்தை உண்டாக்குனாங்க. அந்த கோலம் போடுறதுனால குனிஞ்சி நிமிந்து பெண்கள் வாசல் பெருக்கி கோலம் போடுறதுனால அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, கற்பப்பை இறங்காது, அவங்க ஆரோக்கியமான உடல்நிலையாக இருப்பாங்க, மனசு தெளிவாக இருக்கும். அந்த ஓசான் காட்டுப்படப்பட உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்கிறது இன்னொரு வைத்தியம் உண்டு. இப்போ என்னன்னா இப்போ இல்லைங்க ஜிம்முக்கு போகிறாங்க, பிசியோதெரபி எடுக்கிறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் இந்த மார்கழி மாதம் 30 நாள் இருந்துச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது பெரிய சிறந்த ஆரோக்கியமான நினைக்கப்பட்டது. அதோட அந்த கோலம் போடுறதையும் அரிசி மாவில் தான் போடணும். ஏன்னா ஒரு எலும்புகளுக்கு அந்த கோலம் மாவை எலும்புகளை வச்சுட்டு போவோம். அது வந்து 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சிவராத்திரியை போய் வேண்டி வணங்கினா சிவனுடைய அருள் கிடைக்கல. எல்லா நாளும் கோயில் பாடிட வரல, அந்த சிவராத்திரி அன்னைக்கு போய் சிவனை கும்பிட்றவங்களுக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும். அது மாதிரி எப்பவும் விஷ்ணு தனிக்காட்டியோட அந்த வைகுண்டேசி விரதம் வந்து செய்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் பெரியவங்களுடைய அருள் வாக்கு. மார்கழி மாதம்தான் பூசணி பூ, பரங்கி பூ போன்ற பூக்கள் பூக்கக்கூடிய நாள். பனி மாதம், பனினாலே அந்த பனி வந்து நிறையா இப்போ ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த காலத்தில் அந்த பனியில் போய் பஜனை பண்ணுவாங்க, செருத்தெல்லாம் கோயில்களில் போய் பாடி வழிபடுவாங்க. அது வந்து மனசையும் உடம்பு சுத்தமாக்குது. அந்த காலத்தில் அவையார் பாடியிருக்கல, ஆலயம் தொழுது சாலவன் வந்து கோயிலா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு. இப்போ வாக்கி நடைபயிற்சி நடத்துகிறாங்க. அந்த காலத்தில் காலையிலே கோயிலில் போய் ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு வந்தாலே அது பெரிய நடைபயிற்சி மாதிரி இருக்கும். இதுதான் இன்னும் மார்கழி மாதம் மட்டும் ஒவ்வொரு மார்கழி மாதமும் விழா நடத்த மார்கழி மாதத்தில் ரொம்ப விசேஷமானது இந்த திருவாதிரை வைகுண்ட ஏகாதசி சிறப்பானது.